ஹாய், குலதெய்வம் கோவில் விசிட் பார்ட் 2 பார்ட் 1 செக் பண்ணனா கீழே டேக் பண்ணியிருக்க, போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு வழியா 1.5 மணி நேரம் கழிச்சு பொங்கலை வச்சுட்டு சாமிக்கு படைச்சு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஒரு சின்ன கோவில், ஒரே ஒரு ஐயர் தான் இருந்தாரு. அதனால எங்க அம்மா ஐயருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஐயரா மாறி அந்த சாமிக்கெல்லாம் பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இதெல்லாம், அதனால ஓவர் இன்வால்வ்மெண்ட்டோட அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எடுத்துட்டு போன புடவை எல்லாம் சாமிக்கு நல்லா சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. காலையில இருந்து யாருமே சாப்பிடாம பசிலேயே இருந்தோம். அதனால அந்த சக்கரை பொங்கல் கூட அமிர்தமா தெரிஞ்சுது. அதனால ஆளுக்கு ஒரு வாய் அதை எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் மாடு கிட்ட போய் விளையாடலான்னு பார்த்தா அது என்னைய பார்த்து ஓடிடுச்சு. இது மாதிரி டிவிலாம் இப்ப சென்னையில எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வில்லேஜ்ன்றதால இன்னும் அந்த டிவி வச்சிருக்காங்க. இந்த பாட்டி நாங்க போய் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள சூப்பரா சமைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோங்க. சென்னையில இருந்துட்டு இது மாதிரி ஊரெல்லாம் பார்க்க நல்லா தாங்க இருக்கு. ஆனா பார்க்க மட்டும் தான் செய்வேன். ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தா ஓகே. பட் அங்கேயே சர்வை பண்ண சொன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டம்.